சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. இந்த கரூர் சம்பவத்துல முதல் குற்றவாளி யாரு? சிலர் செந்தில் பாலாஜிங்கிறாங்க, சிலர் திமுகங்கிறாங்க, சிலர் விஜய்ங்கிறாங்க, இல்ல பொதுமக்கள்ங்கிறாங்க சிலர். இதுக்கு யாருதான் முதல் குற்றவாளி? முதல் குற்றவாளி நம்மளெல்லாம் படைச்சி ஒருத்தன் ஆட்டு பண்றாம இருக்கு, அவன் தான் முதல் குற்றவாளி நான் சொல்லுவேன். எங்க அப்பா ஒருத்தன் இருக்கான் பாருங்க, சிவபெருமா, அவன் தான் பெரிய குற்றவாளி. நான் சொல்லல, அவனே சொல்றான். அந்த கலியுகத்துல இப்படிதான் சம்பவம் நடக்குவாங்க. நான் சொல்லல, சாமி சொல்றான் பாருங்க. உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான், மகனே ஏகமதாய் நிறைந்த பரன், இருந்துலகை ஆளுகிறேன், என் கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம், 23 தனியூகம் ஈடளித்த மாயனப்பா. பிள்ளைகளே, இந்த உலகத்துல உண்டாக்குறனாதான் அழிக்கிறனாதான் ஏகமதாய், எங்கும் ஏகம் என்றால் அனைத்தும், அனைத்தும் வியாபித்திருக்கும் சிவனாகிய நானே இந்த உலகத்தை ஆள்றேன், நான் தான் படைக்கிறேன், நான் தான் அழிக்கிறேன். அப்ப நான் இதுல யாரை கூட்டு சொல்லுவேன்? மனுஷ பயல்கள்லாம் ஒரு இயந்திரம், நம்மளை இயக்குறவன் அவன் தான். அவன் தான் ஏன் முதல் குற்றவாளி? முதல்ல அவனை பிடிங்கயா, அவனை பிடிச்சிட்டு வாங்க. முதல்ல அவனை போய் கைலாசத்துல போய் பிடிச்சிட்டு வாங்க அவனை. உண்மையா அப்பாவே சொல்றான் பாருங்க. 23 தெய்வம் சாமி சொல்றான் பாருங்க. 23 தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானேன், 23 தனியூகம் ஈடளித்த மாயனப்பா, 25ஆம் யுகம் இருந்து புத்தி சொல்லுகின்ற. 25 யுகம் வந்திருக்கு. நமக்கு 4 யுகம் தான் கணக்கு இருக்கு. கிரேதா திரேதா துவாபர கலி 4 தான் கணக்கு இருக்கு. ஆனா 25 யுகம் நம்ம பிறந்திருக்கோம். அந்த யுகத்துல எல்லாம் என்னென்ன கர்ம வினைகள் செஞ்சோமோ அத்தனையும் இப்ப நடு கேக்குறான். இது இப்ப நடக்கிற தீர்ப்பு யுகம். கலியுகத்துல தீர்ப்பு யுகம். இனி தர்ம யுகம் வரப்போகுது. தர்ம யுகம் வர்றதுக்குள்ள அத்தனை ஆத்மாவையும் நடு கேக்குறான். நம்ம தலையில பிறக்கும் பொழுதே எழுதிடுறான். பூ பிஞ்சி காயின்லாம் கணக்கு கிடையாது. சாமி சொல்றான் பாருங்க. நாளும் குறுகலாச்சே நருளும் பெருகலாச்சே நாமும் சடையலானே என் சிவனே. அப்பா சொல்றான் பாருங்க. கலியுகத்துல 4 குறுகும், அதாவது ஆயுள் குண்டிரும், நருள் பெருகும், ஜனத்தொகை பெருகிறோம். ஏன்னா 14 உலகத்தோழனும் பிறக்கிறான், கலியில் பிறந்துட்டான். அதனால இவ்வளவு ஜனத்தொகை. ஏன்னா துவாபரகம் முடிஞ்சதுமே மாயவர் தன்னுடைய திருமேனி கூட்டம் அதாவது காரணமான மாயன் கலியுகம் வருமென்றி நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏரிமானாய் வாரணநாதனப்பால் வல்வேடன் எது செத்து தாரணி வரன் என்று தவளகம் சேர்ந்தான். எம்பெருமா திருமேனி கூட்ட துவாபரகத்தை முடிச்சது திருமேனி கூட்ட போட்டு வைகுண்டம் போலான்னு போகும்போது தேவர்கள் போய் சிவபெருமான் அந்த பெருமாளுடைய திருமணி கூட்ட பார்த்து சொல்றான், மாயவர் செத்து போயிட்டான், இனி வரமாட்டான்னு சொல்றான். யாரு? பெருமாளை விடுவானா பெருமாள்? அந்த சாபம், பெருமாளுடைய சாபத்தினால அத்தனை லோகம் நீ இந்த காரணத்தினால நீங்க அவ்வளவு பூமியில பிறந்து சாகணும்னு சொல்லி விதி. இன்னைக்கு சொர்க்கலோகத்துல உள்ளவன் பிறந்துட்டான், வைகுண்ட லோகத்துல உள்ள தர்மிகள் பிறந்துட்டான், சிவலோகத்துல உள்ள சிஸ்டர்கள் பிறந்துட்டான், எல்லாம் பிறந்துட்டான். அத்தனை யோகத்துல உள்ளவன் பிறந்துட்டான், யமலோகத்துல உள்ளவன் பிறந்துட்டான். அதனாலதான் இவ்வளவு ஜனத்தொகை. அப்ப சாமி சொல்ல 25 யுகத்துல இந்த மனிதர்கள் பிறந்திருக்கான். அது 25 யுகத்துல என்னென்ன பாவ கர்மனை செஞ்சாங்களோ அத்தனையும் நான் நடு கேட்கிறாங்க. ஒரு உயிர் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கும் பொழுதே எழுதிடுறான், இந்த ஜீவன் இப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த இடத்துல மரணத்தை தழுவணும்னு விதி. நான் சொல்லல, அப்பா எழுதுறான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். இதுல மனுஷ பிள்ளைகள் எல்லாம் நம்மளாம் கருவிதான். நம்ம நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அப்பாவுக்கு தெரியும். அப்பா சொல்றான் பாருங்க. நடந்தால் அறிவார், நடக்கும் முன் ஒருவர் அறிய அருள்விஞ்சை. நமக்கு நடந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். நீ என்னென்ன அடுத்த கணம், அடுத்த செகண்ட் சொடுக்கடிக்கிற நேரத்துல அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு எம்பெருமானுக்கு தெரியுங்க. அப்ப அதான் சொன்னா, காலத்தை கணக்கிடுவதில் நான் காலனா, முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் அவ்வாறே இப்போது இருக்கின்றவையும் அவ்வாறே இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதர்களும் என்னை அறிவதில்லைங்க. அப்போ அப்பா என்ன சொல்றான் பாருங்க. மகனே, இந்த பூமியில இப்ப எத்தனை ஜீவராசி இருக்கோ எல்லாம் எனக்கு தெரியும். அதனுடைய ஆயுட்காலம் எப்ப முடியும்னு எனக்கு தெரியும். அப்படியே இனி எத்தனை உயிருக்கு தோன்ற போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ இது எல்லாம் அவனுடைய சித்து. நாம பிறந்ததே முக்தி ஒன்னே ஒண்ணுதான். இதுல பந்தபாசம் எல்லாம் மாயை. யாரு எப்ப புட்டுக்கிட்டு போகணும்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்னோட அப்பாவை மட்டும்தான். அதான் சாமி சொன்னாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வெத்திகன் எனை வேண்டார் மேல் வீடு இழந்து, செத்திருந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் கொஞ்சம் தோணாரு. அப்ப உடலை விட்டுருங்க. உடல் எப்பவும் பசு ஆத்மாலி, அது ஆத்மாவுக்கு ஆக்கினே உண்டு. அப்போ நம்ம ஆத்மாவை அப்பாட்ட கொண்டு போகணும். அப்பாட்ட போனாதான் வீடு மேல் வீடு கிடைக்குங்காரு. அவரை தேடணும். அதனாலயா இங்க பாருங்க, இதுல மனுஷ பிள்ளைகளை குற்றஞ்சாட்டிலாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு பேசிட்டு இருக்க நேரத்துல உலகத்துல 1000 பேர் செத்துருப்பான். இதெல்லாம் அவனுடைய இதான். அவன் நிச்சயத்தான் சாமி சொன்னான், கூத்தாடி கூத்தாடி
நான் கொல்லி வைத்து போரேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்பநந்தீசனடா. என்ன சொல்றான்? கூத்தாடி கூத்தாடி கொல்லி வைக்கிறாங்க, கொத்து கொத்தா கொல்லி வைக்கான். உலகத்துல இன்னைக்கு துர்மரணம், எங்க பார்த்தாலும் துர்மரணம். இது என்ன களி முடிய போகுது, தர்மயுகம் வரப்போகுது. அதனாலதான் இவ்வளவு சம்பவங்கள் சம்பவிக்கு தடுக்க முடியுதா? ஒரு நாளைக்கு எவ்வளவு விபத்து சொல்லுங்க சொல்லுங்க. உலகம் முழுவதும் எடுத்துருங்க. நான் இந்த தமிழ்நாட்டுல இந்த கரூர்ல நடந்தே பேசல. உலகம் முழுவதும் இவ்வளவு இருக்குது. ஒண்ணு வேண்டாம். அவன் எப்ப ஒண்ணு புரியுங்க, அவன் விதி முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க எவன் வந்தாலும் முடியாது. அவன் முடிக்கிறான். இங்க எவனை நான் குற்றம் சொல்ல? குற்றவாளி அவன் தான். அவனை போய் பிடிச்சிட்டு கைலாசத்துல இருக்கான். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? கர்ம வினைமா, பிள்ளைகளே நீங்கள் முன்வினை செஞ்ச வினைக்காக உங்களுக்கு இப்படி இப்படி இருக்குமா. கேட்டாக்கு விளக்கம் கொடுப்பான். நான் உங்களை அழிக்கல, அதான் சொல்றேன் பாருங்க. பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனு வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவர்க்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடுதீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. இத்தனை பேர் சேர்ந்திருக்கு ஈசன் என்ன செய்வேன்டா, பிரம்மன் பைத்தா பேசாமல் விஷ்ணு பைத்தால் வெறியாட்டு உத்திரம் வைத்தா உயிரை பிழைக்க முடியும், ஆத்மாவை கூட கொண்டு விடுவாங்க சிவபெருமா. உடல் மட்டும் கிடையாது, ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழிக்காது. ஆனா ருத்ரனை பகைத்தால் ஆத்மா கூட அழியப்படும். ஆனா உங்களுடைய கர்மவினைக்கு எமன் உங்களை கொண்டு போனா நான் என்னப்பா செய்வேங்கிறான். நாம பூமியில பிறந்ததே நாம செஞ்ச கர்ம வினையை தொலைக்கிறதுக்கு தான். இங்க நம்ம குத்துதே குடையுதேன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க. எனக்கும் செத்துதான். என் வாழ்விலே என்ன வேணாலும் நடக்கலாம், உங்க வாழ்விலே என்ன வேணாலும் நடக்கலாம். இதுல யாரை குற்றம் சொல்லுவீங்க? குற்றவாளி அவன் தான். அவனே நான் குற்றவாளி இல்லைங்க. ஒரு மன சொல்ற பாருங்க, நான் உங்களை தண்டிக்கல, நீங்க செஞ்ச கர்ம வினை உங்களுக்கு தண்டிக்குது. யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு எத்தனையோ 25 யுகம் பிறந்திருக்கோம், 4 யுகம் தான் கணக்கு இருக்கு. அந்த 25 யுகத்துல என்னென்ன பாவம் பண்ணோம், அட்டுழியம் பண்ணோம், இது எல்லாம் கர்ம வினைங்க, மாய வலை. இதெல்லாம் களியில மொத்தமா நடு கேட்கான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடாங்க, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நான் எடுத்து வருகிறான். அதனால எது கடைசி என்ன சொல்றான்? இதுக்கு நான் காரணம், நீ செஞ்ச கர்ம வினைங்கிற. அதான் கீதையில பகவான் அனிஷ்டம் இஷ்டம் திருதம் கர்மனக சன்னியாசம் கவச்சித்துங்க. கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. நீ ஒரு உடல் எடுத்து நீ ஒரு தாய் வயிற்றுல பிறந்து அது கர்மனை அனுபவிச்சு ஆகணுங்க. இதுல நாள் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. ஏன் விதி எப்ப முடியும் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அதான் சொன்னா, முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும் இப்போது இருக்கின்றவையும் அவ்வாறு இனி தோன்ற பண்ணி எல்லா உயிரும் அணைகிறான். 14 உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் எல்லா உயிரும் அவனுக்கு தெரியுங்க. அதான் அப்ப சொன்னான், மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீநரக பாவி உயிர்க்கும் ராக உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் பைகொண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா. நரகத்துல இருக்க உயிர்க்கும் அவன் தான் அடைக்கலாம், பூமியில இருக்க உயிர்க்கும் அடைக்கலாம் தான், சொர்க்கத்துல இருக்க அடைக்கலாம் தான், எல்லாத்துக்கும் அவன் தான் அடைக்கிறோம். நீங்க அப்பா சிவனை மட்டும் தேடுங்க, இந்த மாயங்க இதெல்லாம் விடுங்க. அதனால அங்க பாருங்க, நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். மனிதர்களை எல்லாம் கர்ம வினையின்படி களியில நடந்துட்டு இருக்கு. இதுல எவனை குற்றம் சொல்ல, எவனை குற்றம் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கப்பா. இல்ல நான் எதுக்கும் நான் ஒத்துவரல. எல்லாத்துக்கும் பெரிய காரண கருத்தா யாரு? அப்பா சிவன் தான். பூமியில் நம்ம வந்ததே கர்ம வினையை தொலைக்கிறதுக்கு தான். இங்க குத்துதே குடையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த செகண்ட் நீங்க நீங்க நினைச்சாலும் நினைக்கிறாலும் விரும்பினாலும் விரும்பாட்டனாலும் உங்களுடைய கர்ம வினையின்படி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நீங்க எதிர்பார்க்கணும், அது தன்னால் நடந்துரும். இதுல யார் ஐயா குற்றவாளின்னு சொல்ல? குற்றவாளி பரமேஸ்வரன் தான். அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க. அவனை பிடிக்க முடியுமா? அவன் புலன்களுக்கு புலப்படுவானா? எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு சொல்ற மாதிரி, காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. நான் கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் பிள்ளைகளே, நான் எங்க இருக்கிறேன்? இந்த பிரதமர் மோடி தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியும், ஸ்டாலின் தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியும், உதயநிதி தப்பு பண்ணாலும் நான் விடமாட்டேன், விஜய் தப்பு பண்ணாலும் நான் விடமாட்டேன், செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாலும் என் பிடியில இருந்து தப்ப முடியாது மகனுங்க. எவனும் தப்ப முடியாதுங்க, புரிஞ்சுடுங்க. பெரிய அம்பலத்தரசன் நீதிபதிக்கெல்லாம் நீதிபதி யாரு? அம்பலத்து அரசன் யாரு? அம்பலத்துல இருக்கவன் உயர்ந்த இடத்துல இருக்கவன், அவனுக்கெல்லாம் அரசன் சிவபெருமான் தான். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவனுக்கு தெரியும், அவன் பிடியில இருந்து எவனும் தப்ப முடியாது. ஒரு வேளையில சதி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மீளா தண்டனை இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க உடல்ல மட்டும் பாக்குறீங்க, ஆத்மாவை பாருங்க. ஆத்மாவுக்கு தான் நரகத்துல ஆக்கினை. ஐயோ சொல்லணும்னா துயரம், அதை நான் விவரிக்க முடியாது, விடிய சொல்லலாம். அதை கேட்கறது உங்களுக்கு நேரம் இருக்காது, போனவங்க.
இவனுங்கெல்லாம் ஆத்ம சிந்தனை இல்லாத கூட்டம். வெறும் உடல்ல வெறும் பதவி புகழ்ங்கிற மாயையில அலைஞ்சி ஐயோ பிறப்புக்கோவா செயலை செய்யறான். எதுக்கு பூமியில பிறந்தோம், அப்பா சிவனை தேடி மோட்சம் அடையணும், எண்ணமே இல்லாத அவனுங்க. இவனுங்களை விட்டு சொல்லுங்க ஐயா. அடுத்து என்ன? அப்ப முடிவா கரூர் சம்பவத்துக்கு சிவன் தான் குற்றவாளி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சிவன் தான் குற்றவாளினா காரண கர்த்தா யாரு? நீங்க அம்பு குறை சொல்றீங்க. அம்பு எய்தவன் யாரு? அவர் காரணம் இல்லாம ஈய மாட்டார். சாமி சொல்றான் பாருங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவம் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். எங்க அப்பா சிவபெருமா என்ன சொல்றான், பிள்ளைகளே இந்த பூமி துன்பத்துக்குரியது, அதனால நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை நான் அறுவடை பண்ணி என்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறேங்க. ஆத்மா வீடு உங்களுக்கு விடுதலை கொடுக்குறான். நீங்க வெறும் உடம்ப மட்டும் பாக்குறீங்க ஐயா. நம்ம பிறந்தது எதுக்குங்கிறீங்க? என்னைக்குனாலும் சாக போறோம். இங்க எவன் நிலை பிறந்தது எதுக்கு, சாகிறது என்னைக்குனாலும் செத்துருவோம். நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு எப்ப சாகுன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா அப்பா எங்க கூட்டு போறான், அவனுடைய வீட்டுக்கு கூட்டு போறான். அததான் சாமி சொன்னாரு. சாமி எம்பரமா அதான் சொன்னான். மகாவிஷ்ணு சொல்றான் பாருங்க, சாட்டு நீ தோலை தன்னை நாக்கு முக்கொடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா, ஓதும் எழுத்துக்கும் முன்னூன்றும் எழுத்தாணிக்கும் உவமை மபுணம் சொன்னேன் சிவனே ஐயா, தெச்சனம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடி தீரிந்தேனல்லோ சிவனே ஐயா, 30 முக்கோடி தேவரிசியுடனே முனியும் வந்தெடுத்தாரே சிவனே. எங்க அப்பா என்ன சொல்றாங்க, தெச்சனம் எங்கும் போட்ட நற்சடலங்கள் பார்த்து தேடி திருந்த நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை இந்த உலகில் துன்பமயமான இந்த உலகத்துல இருந்து கரையேற்றுக்கு வந்தேங்கிறான். அந்த ஆத்மா உயிவடையருக்கு மோட்சத்தை கொடுத்துறான். இல்லைன்னா 84 பிறவி ரஜசி பிள்ளைங்க கத்வா கர்ப்ப சங்கி ஜாயதே தாத்தா பிள்ளைங்க சமைச்சு முடிஞ்சு செய்யுது. ஜாயதேங்க மனுஷனா பிறக்கிறோம். மனுஷ ஆத்மா என்ன பண்ணுது, மீண்டும் மோட்சத்துக்கு போகுது. ஆத்மா நரகத்துக்கு போயிட்டு புழு விலங்கு ஆடு கோழி பன்னி நாய் மலத்துல நேரிட புழு கண்ணுக்கு தெரியாத பிறவி எத்தனை உயிரினங்கள் இருக்கோ அத்தனை உயிரா பிறக்குது. பிறந்து சாகுது. ஒரு பிறவிக்கு நம்ம துடிக்கிறோம் அந்த உயிர் உடல இருந்து போறதுக்குள்ள. அப்போ 84 பிறவி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு துன்பம். நீங்க அப்பாவை தெரிஞ்சு மோட்சத்தை கொடுக்குறான். அதுக்காக நான் அப்பா குற்றவாளின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தா அவன் தான். அவன் நிச்சயத்தைப்படிதான் எல்லா தடத்தையும் நடக்குது. அவன் நினைக்காம இங்க எதுவுமே நடக்க, எதுவுமே ஒரு இலையில ஒரு மரத்துல ஒரு இலை கூட கீழே விழாது அவன் நினைக்காம. அவன் தான் கர்த்தா. அவனே போய் கேளுங்க, நாளை விடுங்க. நமச்சிவாய். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர்.
அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளே, நம சிவாய.